ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு 54 படிங்க, கரெக்ட். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டு, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாம் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை உறுதியா சொல்லி பாருங்க. மெய்யாகவே, சத்தமா சொல்லுங்க, மெய்யாகவே என் ஆண்டவர் இயேசு என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். இன்னும் சத்தமா சொல்லி பாருங்க. மெய்யாகவே என் ஆண்டவர் இயேசு என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்து கொண்டார். இன்னைக்கு பாருங்க, இந்த உண்மையான வார்த்தை, இந்த சத்தியமான வார்த்தையினாலே நாம் பலப்படுகிறது இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கவலையெல்லாம், எல்லா பாரம் துன்பம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். உன் பாடு, உன் துக்கம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, கவலைப்படக்கூடாது, பாரப்படக்கூடாது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது பாருங்க, கவலை நிறைந்துதான் காணப்படுகிறது. இப்போ உங்களெல்லாம் கொட்ட சொன்னா அப்படியே கொட்டிடுவீங்க. ஐயோ அப்பா, அவ்வளோ கவலை, ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பாரம், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கவலை. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் செய்து காட்டின அவருடைய தியாகம், அது எந்த அளவுக்கு நீங்க விசுவாசம் வைக்காம இருக்கிறீங்க என்பதை இதன் மூலமா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நல்லா கவனிங்க. சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாடுகளையும் என்னுடைய பாடுகளையும், உங்களுடைய துக்கத்தையும் என்னுடைய துக்கத்தையும் சுமந்து கொண்டார். பாருங்க, அந்த சத்தியத்தை அறியாத வரையிலும், உணராத வரையிலும் நம்முடைய சரீரமும் ஆவி ஆத்மாவும் கவலையினாலே பாரம் அடைந்து ஸ்ட்ரோக், பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து எடுத்து. நீ கேட்குறான், நீ ஏன்பா சபைக்கு போற? உனக்கு ஏன் இப்படிப்பட்ட இழப்பு வருகிறது? ஏன் இப்படிப்பட்ட பாரத்தோடு வாழ்ற? ஏன் இப்படிப்பட்ட கவலையோடு வாழ்ற? ஏன்னா தேவன் செய்ததை நீங்க விசுவாசிக்கல. கர்த்தர் சொன்னதை நீங்க யாரும் என்ன பண்ணல? நம்பல. முன்ன ஒரு காலத்துல வீணானதெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்க. 100%, 100% நம்பிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு தேவன் மேல உங்களுக்கு என்ன இல்லை? சுத்தமா நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. இங்க ஒவ்வொருத்தரையும் நான் சொல்றேன், நீங்க உண்மையிலே பாரத்தோடு கவலையோடு இருப்பீங்க, அதுதான் உங்க வாழ்க்கைன்னு சொன்னா சத்தியமா நீங்க விசுவாசிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதற்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல? தகுதியானவர்கள் அல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என் பாடுகளையும் என் துக்கங்களையும் சுமந்தார் சொன்னா, உங்க வாழ்க்கையில பாடுகளையும் துக்கங்களையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் துக்கம், எப்ப பார்த்தாலும் பாடு, எப்ப பார்த்தாலும் குறை நினைச்சு 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 இந்த இருதயம் என்ன தெரியுமா ஆயிடுது? சொல்லுங்க, என்ன ஆயிடுது இந்த இருதயம்? ஆண்டவர் மேல இன்னைக்கு கூட விசுவாசம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, போய் பாரு, ஆகாயத்து பறவையை போய் பார். வாசிங்க மத்தேயு 6வது அதிகாரம், சீக்கிரமா திருப்பிக் கொள்ளலாம். 6வது அதிகாரத்துல 25வது வசனம், 26வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை
உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இங்க நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, தயவு செய்து கவனிங்க ப்ளீஸ். இங்க கவனிங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கவலையே இருக்கக்கூடாது. ஏன் சொன்னா நம்முடைய கவலை பாரத்தை எல்லாத்தையும் அவர் சிலுவையில் என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இங்க வரல, ஒரு நிறைவோடு இங்க வரல, அநேக பாரத்தோடு அநேக கவலையோடு வரீங்க. யாரும் இல்லைன்னு சொல்லி தானே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்க இருக்கீங்க. ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லை? கர்த்தர் செய்ததை ஏன் நீங்க விசுவாசிக்கல? என் பாடுகளையும் என் திக்கங்களையும் என் ஆண்டவர் சுமந்து கொண்டாரு. நான் இனி ஏன் அந்த கவலை பாரத்தோடு நான் வாழணும்? சொல்லுங்க. நல்லா ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை சாப்பிடும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படுகிறது என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனம். இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஒரு வீடு நிறைய அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், எல்லாம் மளிகை சாமானுங்க, காய்கறிகள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவர் இல்லை, அவருக்கு உயிர் இல்லை. என்ன பிரயோஜனம்? வீடு நிறைய எல்லாமே இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? உயிர் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்காருல்ல, சத்தமா வர மாட்டேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் எல்லாம் இருந்தும் உயிர் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல இப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஜீவனை கொடுத்து நடத்துறீங்களே, அப்போ உங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஜீவன் இல்லை, என்ன பண்ணுவீங்க? கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஜீவன் இல்லைன்னா சொல்லுங்க. நீங்க விரும்புற எல்லாத்தையும், என்னென்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாரு, ஆனா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அதனால தான் சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவன். பிரைஸ் தி லார்ட். ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கார். அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் கவலை கவலை கவலை, எப்ப பார்த்தாலும் பாரங்கள், எப்ப பார்த்தாலும் துன்பங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார்க்கிறோம், உடையை பார்க்கலும் சரீரம். நல்ல கவனிங்க, உடையை பார்க்கலும் சரீரம். இன்னைக்கு வீட்டில் 20,000 30,000 40,000 சொல்லி நிறைய சாரி, காஸ்ட்லி சாரி இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இந்த சரீரம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சரீரத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட மேன்மையான கொடுத்த ஆண்டவர் உனக்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரா? உனக்கு உடைய கொடுக்க மாட்டார்? அற்ப விசுவாசி. ஆண்டவர் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசம். உனக்கு விசுவாசமே இல்லை, நீ அற்ப விசுவாசியா இருக்கிறாய். கவனிங்க, அற்ப விசுவாசிகள். ஆண்டவர் சொல்றார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை யாரு? இல்ல, உங்கள் பரமபிதா, என்னுடைய பரமபிதா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதிக்கிறது பாருங்க, எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? நல்ல சந்தோஷத்தோடு, உண்மையோடு. சரிங்களா? என்ன முக்கியமோ தெரியலையப்பா. அது யார்? அது போனு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், நீ ஆகாயத்து பறவை கவனிப்பார், ஒன்றும் இல்லை, அழியக்கூடியது. அதை நான் என்ன பண்றேன்? பிழை போட்டுக்கிறேன், போஷிக்கிறேன். இல்லை, அந்த இதுவே இல்லைங்க. அந்த பேசிக் விசுவாசமே நமக்கு இல்லைன்னா எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியும்? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியும்? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், அதிலேயே வாசிக்கலாம். 30வது வசனம், 31 32 வாசிக்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கவனிங்க, இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு. காட்டுப்புல், அந்த காட்டுப்புல்லுக்கு தேவன் உடுத்துவிக்கிறாராம். நமக்கு உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயமாமா? சத்தியமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னா கூட, எதுவுமே இல்லை,
கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாம் கேட்டாங்க, வேலையை விடுறீ என்ன பண்ணுவேன்? அவர் இருக்கிறார் எனக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, துணி கொடுத்திருக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், எல்லாம் என்ன குறைவாம விடலையே, என்ன யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க விடலையே, என்ன உங்களை ஆண்டவர் அப்படி இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வந்துருவான்னு சொல்லி சத்தியமா நினைச்சிடாதீங்க. உங்களை ஆண்டவர் ஒருபோதும் காட்டு புல்லுக்கு அப்படிப்பட்ட விசேஷத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால், அழிந்து போகிறதற்கு அப்படிப்பட்ட விசேஷத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால், உங்களை உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளை எல்லாம் யார் தெரியுமா தேடுறாங்களா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம் அங்க பாருங்க, ஒரு நிமிஷம் சொல்றேன். ஆராதிக்கிறது வரும், இப்படிதான் வரணும், இப்படிதான் தேவனை துதிக்கணும். நல்ல கவனிங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்ன்றத பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா போதும், கவலை எல்லாம் போயிடும். இன்னும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்னு சொல்லி. இன்னைக்கு இதெல்லாம் யோசிக்க நான் சில டைம்ல யோசிப்பேன், ஏன் இவ்வளவு பாரம்? அருமையான தாயார் இருந்தாங்க, பாரம் பாரம் பாரம். என்னங்க பெரிய பாரம்? ஆண்டவர் இருக்கும்போது ஏனங்க? ஆண்டவர் நம்ம கூட இருக்கு, என்னத்துக்காக கர்த்தர் நமக்கு இருக்கணும் சொல்லுங்க? நீங்க கவலைப்படுறதுக்காக கர்த்தர் இருக்கணுமா? பாரப்படுறதுக்காக கர்த்தர் இருக்கணுமா? ஏன் உன் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கணும்? அவர் உங்களை வழி நடத்தத்தானே, உங்களை போஷிக்கத்தானே, உங்களை ஆசீர்வதிக்கத்தானே. எப்ப பார்த்தாலும் கவலைகளோடு பாரங்களோடு பாடுகளோடு இருக்கீங்களே, இதெல்லாம் வாழ்க்கை, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. மெய்யாகவே அவர் உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை என்ன பண்ணாரு? சுமந்து கொண்டார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் தெரியுமா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற காரியமா இருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். லூக்கா 6. 2 காசுக்கு 5 அடக்கலான் குருவிகளை விற்கிறவர்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கின்றீர்கள். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் சொல்றேன் நானு. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள். சத்தமா சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்குது, சொல்லுங்க. 2 காசுக்கு 5 அப்படின்னு என்ன தெரியுங்களா? ரொம்ப சீப்பான ஒரு பொருள் வந்து அடைக்கலான் குருவிதான். 2 காசு கொடுத்தா 5 அடைக்கலான் குருவி, ரொம்ப சீப்பான். அதற்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது, அவ்வளோ வேல்யூபிள் கிடையாது. எது? அடைக்கலான். எத்தனை காசுக்கு? 2 காசு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. அற்பமான ஒன்றையே ஆண்டவர் மறக்காத போது, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அற்பமான ஒன்றை ஆண்டவர் மறக்காத போது, வரமாட்டேங்குது பாருங்க. அற்பமான ஒன்றை தேவன் மறக்காத போது உங்களையும் என்னையும் மறந்துடுவாரா? இப்படி இருந்தா யாருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வராது? யாருக்கு தான் சுகர் வராது? யாருக்கு தான் பிபி வராது? யாருக்கு தான் ஸ்ட்ரோக் வராது? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள், ரொம்ப சீப்பஸ்ட் திங். அதுவே தேவன் மறப்பதில்லைன்னு சொன்னா, நீங்கள் நானும் எவ்வளவு விலையேறப்பட்டவர்கள், எவ்வளவு ஆசீர்வாதமானவர்கள். வரல வரல வரல. நீங்க 1000 பிரசங்க கேட்டாலும் சத்தியமா மனம் மாற போகிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள கடந்து போங்க. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள், அவைகள் ஒன்று தேவனால் மறக்கப்படுவதில்லை. அதுதான் பார்க்கிறோம். உங்கள் தலையுள்ள முடியலாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும்
நீங்கள் விசேஷித்தவர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆமென் ஆண்டவர். எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல சத்தமா ஆண்டவரை பார்த்து, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, அநேக அடைக்கலான் குருவிகளை பாரு, நான் விசேஷித்தவன். சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எல்லா பாரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வழி நடத்துவார். சரி, நான் உங்களை கவலைப்படுகிறதுனாலே, சரிங்களா, கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீரத்தில் என்ன பண்ண முடியும்? வாசிக்கலாம். லூக்கா 12:25-26 வாசிங்க. லூக்கா 12:25-26. கவலைப்படுகிறதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நல்லா கவனிக்க. சரிங்க, ஒரு நிமிஷம் கவனிக்கிறேன். இந்த நொடி வரலும் நீங்க கவலைப்பட்டுக்கிறது ஏதாவது சரியா இருக்குதா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த நொடி வரையிலும் நான் கவலைப்பட்டது என்னால சரி செய்ய முடிஞ்சிச்சு. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த நொடி வரலும், இந்த செகண்ட் வரலும் நான் கவலைப்பட்டதை என்னால சரி செய்ய முடிஞ்சிச்சு. சொல்லுங்க. இல்ல, முடியல. சொல்லுங்க. இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான காரியம் முதல்ல உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாவற்றையும் செய்கிறவர் நான் தான். சத்தமா சொல்லுங்களேன், எல்லாவற்றையும். இன்னும் சத்தமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கும்போது நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், கவலை என்பது சொல்லுங்க, கவலை அவிசுவாசத்தின் அறிகுறி. நல்லா கவனிச்சு. கவலை வந்துச்சுனாவே உங்களுக்கு அவிசுவாசம் வந்துச்சுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், யார் இல்லை நமக்கு? இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவாதி தேவன் நம்முடைய தேவன் இல்லை? அன்று சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாத, அதுதான் உனக்காக கவலைப்படணும். நாளை தினத்துக்காக நினைவிடாத, கவலைப்படாத. போங்க பாஸ்டர், இப்படிதான் சொல்றீங்க, என்னென்ன கஷ்டம் இருக்கு தெரியுமா? அதை உள்ள நினைச்சீங்கன்னாவே முடிஞ்சு போயிடும். நினைக்காத, நாளைக்கு ஆண்டவர் பார்த்துக்குவாரு. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இன்னைக்கு வேண்டியது ஆண்டவர் தருவாரு. நாளைக்கு அது பாடுகள் அந்த நாளுக்கு போதும். பாருங்க, நம்ம நாளைக்கு நினைக்கிறோமா, அடுத்த வாரம் நினைக்கிறோமா, அடுத்த மாதம் நினைக்கிறோமா, அடுத்த வருஷம் நினைக்கிறோமா, மொத்த நம்ம இந்த சிந்தையான இந்த மூளையானது இந்த நாளுக்குரியது தான் திங்க் பண்ணணும். அதுவும் திங்க் பண்ண கூட தேவையில்லை. நம்ம எதெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம்? நாளைக்கு, அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், நிறைய உள்ள போயிடுது. உள்ள போனோன்னு என்ன ஆயிடுது? ஃபுல்லாக ஏறிடுது. 200, 180, 120. சுகர் லெவல் அண்டர் கண்ட்ரோல், பிபி லெவல் அன்கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் லெவல் அன்கண்ட்ரோல், ஹார்ட் வீக், பிரெயின் வீக், கிட்னி வீக், எல்லாம் வீக். ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் போய், ஏசப்பா ஏன் கிட்னியை பாடு பண்ண, ஏன் என் மூளை உன்னை நம்பி இது மாதிரி ஆயிடுச்சு, ஏன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? உன்னை நம்பிதான் கேட்டு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்பியா கெட்டு போச்சு, என்ன நம்பியா கெட்டு போயிடுச்சு. எதனால கெட்டு போச்சு உனக்கு? சொல்லு, எதனால கெட்டு போச்சு? கவலை, 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 கவலை. கண்ணீர் தான் உணவானதோ. அந்த பாட்டு பண்ண எல்லாம் அழுவீங்க. ஐயோ, அவ்வளோ கவலை. ஆண்டவர் சொல்ற, நீ என் பிள்ளை, அநேக அடைக்கலான குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்கள். சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல, நீங்க நானும் ஆண்டவருடைய பிள்ளை. அவர் வழி நடத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். அவரால் தான் எல்லாமே. நீங்க நினைச்சது எந்த கவலையும் இதுவரையிலும் உங்களால சரி பண்ண முடியல. இதுவரையிலும் என்ன பிரதர், சரி பண்ணிட்டீங்களா? ஏதாவது சரி பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க, நான் நினைச்சதை நான் சரி பண்ணிட்டேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அடிக்கடி அண்ணன் கூட சொல்லுவாரு, எதுவுமே என்னால சரி செய்ய முடியல. முடியாதது. சொல்லுங்க, முடியாது. சொல்லுங்க, எதாவது சத்தமா சொல்லுங்க, முடியாது. யாரால் தான் முடியும்? இன்னும் சத்தமா. நான் உண்மையாக சில நேரங்களில் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பேன்.
எப்பொழுதாவது நான் துக்கத்தோடு இருக்கிற துக்க வீட்டில் பார்த்துருப்பீங்க. எப்போதாவது நான் துக்கத்தோடு இருந்திருக்கேன்னா இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் யார் நல்லாவே தெரியும். எனக்கு சோறு போடாமல் பஸ் ஸ்டாண்டில் என்னை பிச்சை எடுக்க விட்டுட மாட்டார். துணி இல்லாமல் நடுத்தொழில் நிறுவனமாக என்னை விட்டுட மாட்டார். சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறவர் என்னன்னு தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா. என்னை நடத்துவார், என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்க? இன்னைக்கு சொல்றீங்க இயேசுவை நம்பி வந்திருக்கேன், ஏசாமியை நம்பி வந்திருக்கேன். ஆனா உண்மையிலே நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? இல்ல, சத்தியமா இல்ல. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இவ்வளவு அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி ஆயிடுதா என்ன பண்றது, இது இப்படி. யோபு சொல்றாரு, ஐயோ நான் பயப்பட்ட காரியம் எனக்கு வந்துடுச்சு. ஏன்டா ஏன் பயந்த? நீ பயந்தது என்ன ஆயிடுச்சு உனக்கு வந்துடுச்சு. நீ பயப்படாதீன்னா என்ன பண்ணிருக்கு வந்திருக்காதே. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சத்தமா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். வாசிக்கலாம், வாசிங்க. லூக்கா 21:3 வாசிங்க. லூக்கா 21:3. இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு சர்ச்சில் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. நான் சொல்றேன், நிறைய பணக்காரர்கள், நிறைய சபை பணக்காரர்கள் நிரம்பி இருக்கிறது. சிஸ்டங்க கவனி. ஒரு ஏழை விதவி இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே பாக்கெட்லேருந்து 500, 1000, 2000 போடுறாங்கலாம். ஆண்டு எல்லாரையும் பார்த்துன்னுக்கிறார், ஒருத்தரையும் பார்த்துட்டு இருக்கிறார். போடு போடு. அவங்க நினைச்சாங்க, ஓ நான் 500 பெரிய பெரிய காணிக்கை போடுறதுனால ஏசாமி என்ன நினைப்பாரு, வெரி குட், இவன் நிறைய போடுறான் அப்படின்னு நினைச்சான். ஒரு விதவை தாய், அவகிட்ட இருந்தது 2 காசு தான். அதை எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அழகாக என்ன பண்றாங்க, போடுறாங்க. உடனே கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாருங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரை விட சொல்லுங்க, எல்லாரை விட என்ன பண்ற இவ? ஆமா, அங்க பாருங்க, அதுல பார்க்கிறோம். இந்த ஏழை விதவி மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலும் தேவனுக்கு என்று காணிக்கை கொடுத்தால் போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். சத்தமா சொல்றேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் இந்த 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 சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கவலை எல்லாம் போயிடும். இப்போ 1000 ரூபாய் போட்டவங்கிட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சு. அவன் நினைச்சான், 1000 ரூபாய் தானே போடுறோம், மீதி எவ்வளோ இருக்குது, 9,000 ரூபாய் இருக்குது, பரவாயில்ல, அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த 2 காசு போட்டான் பாருங்க, அதை தவிர அவங்ககிட்ட இல்லை. அதுதான் அவங்க அதை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு. சத்தமா சொல்லுங்க, அதுதான் இங்க சொல்லுது, தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது, அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு அந்த காசு தான். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவ போய் போட்டாலாம். என்ன தெரியுமா நினைச்சு போட்டா, என்னை ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் சொல்லுங்க உணவை கொடுப்பார். ரபா லக்கரா தலாமா, என்னை ஆண்டவர் போஷித்து நடத்துவார். போடும்போது 2 காசு போடு. ஐயோ சாப்பாட்டுக்கு தானே வச்சுனுக்கிறேன், இதை போட்டா நான் என்ன பண்ணுன்னு தெரியலையே, அரிசி வாங்கணுமே, பருப்பு வாங்கணுமே. இல்லை, என்ன பண்ணா தெரியுமா, தன் ஜீவன், அதுதான் அந்த ஜீவன், அவ்வளவுதான், கிடையாது. ஆனா அவளுடைய நம்பிக்கை, விசுவாசம் என்ன தெரியுமா, கவலை கிடையாது, ஆண்டவர் மேல. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா வர மாட்டேங்குது, இன்னும் சத்தமா வரட. நீங்கள் நானும் மீட்கப்பட்ட ஜனங்கள், நீங்க நானும் நீதிமான்கள், மீட்கப்பட்டவர்கள். இன்னும் சத்தமா வெளி வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுடைய மாளிகை, நீ தேவனுடைய பண்ண. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, கவனிங்க. கவலை எல்லாம் போட்டு அதெல்லாம் வீட்டில் போய் படிங்க, படிச்சா கூட உங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பண்ண, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அப்படி நீங்க எதனா சொல்லுங்க பாஸ்டர், உள்ள போவாதுன்னு அப்படியே உட்காந்து ஏதாவது கவனிக்கிறீங்களா? நான் சொல்றேன், கவனிங்க.
ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாய் நம்மை படைத்திருக்கிறார். கவலை வரும், கவலை என்னைக்குமே உள்ள இருக்கக்கூடாது. அந்த கவலை என்ன பண்ண நம்ம சொல்லுங்க, எங்க பாஸ்டர் முடிய மாட்டேன், முடியணும். அதுதான் விசுவாச பிள்ளையினுடைய வெற்றி. ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை, வெறும் தண்ணி தான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வெறும். ஆனா என்னாச்சு, ருசி உள்ள திராட்சை ரசமா மாறிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகளை போல நீங்கள் ஆகாவிட்டால் எங்க போக மாட்டீங்க, பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டீங்க. ஏன் ஆண்டவர் பிள்ளையை போல ஆகணும்னு சொன்னார் தெரியுமா? அந்த பிள்ளை பாரு, இது பாருங்க, துக்ஷிக்குது. ஐயோ, நாளைக்கு மத்தியம் என்ன சாப்பிட போறேன், நாளைக்கு என்ன துணி எனக்கு கிடைக்க போகுது, டீ எப்படி எனக்கு கிடைக்கும், சோப்பு எப்படி கிடைக்கும். என்ன தெரியுமா, எங்க மம்மிக்கிறாங்க, எங்க டாடிக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சரியா பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தைக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அதனுடைய விசுவாசம்லாம் யார் மேலே தான். பப்பி கூட இருக்குது, இங்கே பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. எதுக்குன்னா ஒரு நாள் கவலை, இவங்க கவலைப்படுறது வேற. ஐயோ டீச்சர் அடிப்பாங்களே, அது படிக்கலைன்னா மனப்பாடம் பண்ணலாம், அந்த கவலைலாம் நான் சொல்லலை, சரிங்களா சொல்லுகிறது. என்னைக்குன்னா நம்முடைய பிள்ளைகள் எதை குறித்துனா கவலைப்படலை. ஏன் தெரியுமா கவலைப்படல, என்னை பார்த்து கொள்வதற்கு என் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை போல நீங்க மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். அந்த குழந்தைக்கு எப்படி பெற்றவர்களாகி நீங்கள் கரிசனையோடு அன்போடு அக்கறையோடு அவர்களை பாதுகாத்துக்கொள்ளோ, நம்மை பெற்ற தகப்பனாகிய ஆண்டவர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா, விட்டுருவாரா, உடைச்சிடுவாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்றேன், இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க பாருங்க, தூக்கி போட்டு. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே வேணாம். ஆண்டவர் போதும், உன்னை வழி நடத்துவார். உன்னை போட்டு தலையில போட்டு உள்ள போட்டு அப்படியே போட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா நல்லா புஷ்டியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே பொண்ணு எல்லாம் அப்படியே இருப்பாங்க. ஏன்? கர்த்தர் இருக்கிறாரு, உன்னை காண்கிற தேவன், உன்னை வழி நடத்துகிற தேவன், உனக்கு போஷிப்பு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. மனுஷன், நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நாள் பாருங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். எலியா எங்க போய் படுத்துற தெரியுமா? எங்க போய் படுத்துட்டாருங்க? கேரி தாற்ற இடையில போய் படுத்துட்டார். அவருக்கு பசி எடுக்கும்னு சொல்லி யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? அவருக்கு பசி எடுக்கும் தெரியும், அதுக்கப்புறம் தாகம் வரும் சரி, யாருக்கு தெரியும்? ஆண்டவர் விட்டுட்டாரா? சொல்லுங்க, என்ன பண்ணார் தெரியுமா? நல்லா கவனிங்க, வாங்க வாசிக்கலாம், வாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கவனிங்க. பிரைஸ் லார்ட். எங்க கவனிக்கிறேன், ஒரு நிமிஷம் கவனி. எங்க தெரியுமா? எங்கேயோ ஒரு ஆத்துல போய் நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிச்சு, தயவுசெய்து கவனிச்சுடுங்க. ஒரு ஆத்தங்கரையில் போய் படுத்துருக்கிறார். காலையில் என்ன தெரியுங்களா என்ன ஆச்சுங்க? சொல்லுங்க, அப்பம். எல்லாம் சொல்லுங்க, அப்பம். அதுக்கப்புறம் கறியும் அப்பமும் காலையில். சாயங்காலம் யார் கொண்டு வந்தது? ஆண்டவர் சொன்னார், போ, என் பிள்ளை அங்க இருக்கிறார், போ. என்னை நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுங்க, எதை குறித்தும் கலங்காது, கர்த்தர் இருக்கிறார், உன்னை கைவிடவே மாட்டான். நான் சொல்றேன், உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். சத்தமா சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாரமான எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சு தூக்கி போட்டு வச்சு. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சத்தம் வரலையே, இன்னும் சத்தம் வரல. என்ன சத்தம் வரணும்? என்னை போஷிப்பதற்கு, என்னை வழி நடத்துவதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு. எல்லாம் பிபி எல்லாம் ஓடிடுச்சு இயேசுவின் நாமத்தினால. பிபி போயிடுச்சு, யாருக்குமே ஹார்ட் அட்டாக் வர போறல. சத்தமா ஆமென். அப்ப கூட ஒருத்தர் சொல்றாங்க, வர மாதிரி இருக்குது பாஸ்டர்,
ஓடிடணும் எல்லாமே. சத்தமா சொல்லு, ஓடிடணும், எல்லாம் ஓடிடணும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்னும் சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எலியா ஆண்டு சொன்ன, இப்போ இப்போ உனக்கு என்ன வேணுமா அதை நான் என்ன பண்ணுறேன் செய்வேன். நீ போகும்போது கரெக்டாக காகம் வரும், காலையில் காகம் வரும், சாயங்காலம் உனக்கு என்ன வரும் கூடவே சொல்லுங்க, அப்பமும் இறைச்சியும் வரும். போய் சாப்பிட்டு நல்ல சந்தோஷப்படு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது. எதை குறித்து கவலைப்படாதீங்க, ஆண்டவர் செய்வார். கடனா இன்னைக்கு முடிவு பண்ண, நான் சொல்றேன் இன்னைக்கு கடன் இல்லை ஆண்டவரே, தப்பி தவறி வாங்கிட்டேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், பொருத்தனை மாட்டேன். இது அடைச்ச உடனே ரெடியா இருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த கவலைலாம் போகாது. உன்னால முடியும்னு சொன்னா ரைட், முடியலன்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, நோ. முடிஞ்சா எஸ், முடியலன்னா நோ, அவ்வளவுதான். ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் பலப்படுத்துவார். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள், ரொம்ப சீப்பான ஒரு பொருள். அதே தேவனாலே மறக்கப்படாத போது அவைகளை காட்டிலும் நீ நான் விசேஷித்தவர்கள். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போம். அப்படி எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. Praise the Lord, hallelujah, amen, 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 amen. அப்படி எல்லா கரங்களை உயர்த்தி ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே. கவலைப்படுகிற தம்பி நல்ல கையை உயர்த்தி, கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கடந்து வந்தார். வேதத்துல பரிசுத்தவான்கள் எல்லாம் நீங்க பாருங்க, ஒண்ணு இல்லாம ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க, ஆனா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க தெரியுங்களா? உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். உனக்குள்ள இருக்கிற பாரம் பிசாசு கொடுக்கிறது, உனக்குள்ள இருக்கிற கவலை பிசாசு கொடுக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல், என் ஜீவன் என்னைக்கோ போயிருக்கணும், என்னைக்கோ நான் அழிஞ்சிருக்கணும், என்னைக்கோ நான் நிர்மூலமாயிருக்கணும், ஆனா நான் நிக்கிறேன் ஆண்டவரே. நான் கவலைப்பட்டது எதுவுமே இதுவரையில நான் சரி செய்ய முடியல ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் கவலைப்பட்டது எதுவுமே என்னால சரி செய்ய முடியல ஆண்டவரே. அற்ப காரியம் முதலாய் உன்னால சரி செய்ய முடியாதப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கவலை உன் விசுவாசத்தை தடுத்துடும், உன் அபிஷேகத்தை உன்னை விட்டு எடுத்து போட்டுடும், தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை கெடுத்துடும், தேவன் மேல வச்சிருக்கிற அன்பை நொறுக்கிடும். நீங்க இருக்கீங்க, ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் தான் ஆண்டவர், வேற எதுவுமே இல்லை ஆண்டவர், எனக்கு வேற எதுவுமே வேணாம் ஆண்டவர். எனக்கு சத்தமா சொல்லி பாருங்க, வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே. வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குறது, எண்ணத்தை உண்பை எண்ணத்தை உடுப்பே, என் சரீரத்துக்காக என் ஜீவனுக்காக நான் கவலைப்படக்கூடாது. நான் கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே, என் பரிசுத்த வாழ்வுக்காக, என் விசுவாச வாழ்வுக்காக, நித்தியத்துக்குரிய வாழ்வுக்காக நான் எப்படி பிரயாசப்படணும், எப்படி ஓடணும், எப்படி வாழணும், இதுக்காகத்தான் கவலைப்படணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை தேடுற ஆண்டவரே, இவைகளெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படுமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சத்தம், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர்,
என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். நல்ல கரங்களை உயர்த்தி என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிந்தேன். சோர்ந்திட்ட நேரம் எல்லாம் புதுவெளன் எனக் கிடைத்தீர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிந்தேன். சோர்ந்திட்ட நேரம் எல்லாம் புதுவெளன் எனக் கிடைத்தீர். கணக்கில் வைத்திரே, கதறது கேட்டறிந்தவர், கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறலை கேட்டறிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். ஆமென். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறி அபிஷேகம் ஈந்தளித்தீர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறி அபிஷேகம் ஈந்தளித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவேன், நல்லவரை உம்மை போற்றுவேன். நல்ல கரங்களை நல்லா தட்டி பாடலாமா? ஆமென். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் அப்பா, அப்பா, என்னை நீர் என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நல்லா தெரியும்ப்பா. ஓ, என்னை நடத்துவேன், என்னை விடுவிப்பீர், என்னை காப்பாற்றுவீர். தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னும் தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழும் தம்பி. கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் அப்பா, பயந்திட்ட நேரம் ஆமென். வார்த்தையால் வாழும் தம்பி. என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் இயேசு, நேற்றும் இன்றும் மாறிடாதவர். நல்ல உற்சாகமாமே. வாழ்க்கையில் மாற்றம் தந்தவரே, என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் இயேசு, நேற்றும் இன்றும் மாறிடாதவர். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர்.